மேம் இப்போ உங்களுக்கு காலையிலேருந்து சர்ஜரி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு? இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நார்மல் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும்தான் பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. ஓகே, ஃபுல் என்டையர் சர்ஜரி உங்களுக்கு எதாவது பெயின் ஏதாவது இருந்துச்சா? எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போது லேடிஸ் கூட பயப்படுவாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதுக்கு. இப்போது நீங்கள் வந்து இப்போது போல்டாக வந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ இது மாதிரி பால்னஸ் ஃபேஸ் பண்ணுற விமென்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், எங்கே இருக்க போகிறோம். அதுலேயும் அழகு போயிடுச்சுன்னா ஏஜ்னானா நம்ம கவலைப்படாமல் அப்படியே விட்டுலாம். எங்கே இருக்கும்போது அது எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்மக்கிட்ட 1000 எல்லாமே இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு கிண்டல் பண்ணும்போது எல்லாமே டவுன் ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ அதனால ஏன் வேஸ்ட் பண்ணணும்? பெரிய அமௌண்ட் கிடையாது, எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதில் ஒன்று பண்ணி நம்மளை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, மற்ற இடங்களில் வந்து இடங்களோட சென்னை ஹேர் பிளான்ட்டோடைய காஸ்ட்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுங்களா? கண்டிப்பாக. ஓகே, சரி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஹேர் லைன்லேருந்து பேக் வரைக்கும் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ வெரி மச்.